ரஷ்யா, உக்ரைன் தொடர் தாக்குதல்கள். ஹெவியா வந்து பார்த்தீங்கன்னா, டினிப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல தாக்குதல் பண்ணதுனால கரண்ட் ஃபுல்லா கட் ஆயிருச்சு. இப்ப வந்து எமர்ஜென்சி மோட்ல ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டு வருது. பல பகுதிகள், கிர்பி ராக் பகுதிகள்லாம் பவர் அவுட்ரேஜஸ், ஹெவியான ஸ்ட்ரைக் ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி பவர்ல ஓடிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா தெற்கு, தென்கிழக்கு பகுதிகள், உக்ரைனோட பகுதிகள்லாம் ஹெவியா வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜியால அஃபெக்ட் ஆயிருக்கு. எமர்ஜென்சி மோடு தான். சில நாட்கள் தான் தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப சிரமம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலருந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஜெர்மனில இப்ப வரைக்கும் ரெடி பண்ண பாடு இல்ல. சபடாஷ் நடக்குது அப்படிங்கிற சொல்றதெல்லாம் சும்மா. அவங்ககிட்ட எனர்ஜியே இல்லீங்க அப்படிங்கிற பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. லைனா பார்க்க ஆரம்பிக்கலாம். என்னன்னா ஈரோப்பே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வீக்கா இருக்காங்க. அதுவும் குறிப்பா இப்ப டென்மார்க்குக்கு த்ரெட்டன் வந்துட்டு இருக்கு. இப்ப டென்மார்க் தரப்பு வந்து மீடியாக்கள் என்ன பேசுறாங்கன்னா, முதல்ல சுட்டுட்டு அப்புறம் தான் என்னன்னு விசாரிக்கணும். அமெரிக்காவோட ராணுவம் வந்துச்சு அப்படின்னா, முதல்ல சுட்டுட்டு அதுக்கப்புறம் தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி சொல்றாங்க. எப்படிங்க? முதல்ல சுட்டுட்டு அதுக்கப்புறம் தான் விசாரிக்கணுமாமா. இது போலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டென்மார்க்ல டேனிஷ் கண்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்துச்சுன்னா, இது போல சட்டம்லாம் 1952ல இருந்துச்சுங்களாமா. அதுபோல ஒரு சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தள்ளப்பட்டிருக்கு. டென்மார்க்கோட ராணுவம் அலர்ட்டா இருங்க. எந்த நேரமும் துப்பாக்கி எடுங்க. யாரா இருந்தாலும் போட்டுட்டு அடுத்தது என்னன்னு கேட்டுக்கங்க. அப்படிங்கிற போல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தப்பு பேசிட்டு இருக்கிறாங்க. டென்மார்க், டானிஷ் டெரிட்டரியில ஒரு ஈவென்ட் நடக்குதுன்னா, தாக்குறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படிங்கிறது போல. அதாவது இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பார்த்துட்டு இருந்தா, இப்ப இங்க இருந்து ஹெவியா நிக்குது. இது எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது போல தெரியல. அதான் வீக் ஆயிட்டாங்க யூரோப். இவங்க வெறும் பிளாபர் தான். இந்த ஒரு சாக்ஸ் மாரி போட்டு இப்படி இப்படி பேசியிருப்பாங்க. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பிளாபர் தான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. அவங்கலாம் ஒண்ணும் பேச மாட்டாங்க. அப்படி செய்ய முடியாது இவங்களால அப்படிங்கிறது போல பல ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. என்னன்னா, டக்கர் கால்சன் அவர்கள் டக்கரா வந்து பண்ண எப்பவும் பேசுவாரோ, அதே போல இப்பவும் டக்கரா பேசிக்கிறாரு. அமெரிக்கா 3ஆம் உலகப் போருக்கு ரெடியா இருக்கு. அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, நார்த் கொரியா ஒரு மேஜரான போர்ன்னு சொல்லிக்கிறாரு. 3ஆம் உலகப் போர் ஒரு மேஜர் வார். சீனாக்கு, நார்த் கொரியாக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா, பிரிப்பேர் ஆயிருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் வெனிசுலா, கிரீன்லாந்து வந்து பண்ண அவருக்கு தேவை. இதெல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சுன்னா தான் ஒரு மேசிவ் ஒரு எம்பையரா மாறி, நம்ம போய் அவங்கள எடுத்து தட்ட முடியும் அப்படிங்கிறத வந்து பண்ணி இது ஒரு வேர்ல்டு வார் மாரி. ஏன்னா, அவரோட டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் பார்த்தாலே தெரியலையா? 2027ல 1.5 ட்ரில்லியனுக்கு மாத்திக்கிறாரு. 1 ட்ரில்லியன் வந்தது அதுவே உயர். இருக்கறதுலே எக்ஸ்ட்ரீம் ஹை. இப்போ 1.5 ட்ரில்லியனுக்கு மாத்திக்கிறாரு அப்படின்னா, ஹெவியா வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா போருக்கு தயாராயிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கோல டக்கர் கால்சன் அவர்கள் டக்கரா சொல்லிட்டு போயிருக்கிறார். செய்யக்கூடிய செயல்கள் பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது. இதுல யூரோப்பியன் கவுன்சிலோட அதிபர் இருக்கிறார் இல்லையா? கோஸ்டா அவர்கள். ஸோ அவர் தரப்புலருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, நம்ம தயாரா இருக்கணும். யூரோப்பியன் யூனியன் அது யுகே மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டனங்கள் தெரிவிக்கல. மேக்ரான் அவர்கள் வந்து யூரோப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிறாரு. அமெரிக்கா வெனிசுவேலால போய் நாங்க அக்செப்ட் பண்றோமா இல்லையா? இது போல செஞ்சது தப்புங்க அப்படிங்கிற போல பண்ணிக்கிறாங்க. யுகேவோட ஸ்டார்மர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் நேக்கா கேள்வி கேட்டாலும் அவரு வேற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பதில் சொல்லிட்டு போயிறாரு. அவரு கண்டனங்கள் மட்டும் சொல்லவே இல்ல அமெரிக்காக்கு. சரி மெயினான விஷயம். இப்ப யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்றாங்கன்னா, எங்களால ஒத்துக்கவே முடியாது. டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. இன்டர்நேஷனல் சட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தா சைப்ரஸ்ல நடந்தாலும் ஓகே, லத்தீன் அமெரிக்கால நடந்தாலும் ஓகே, கிரீன்லாந்து நடந்தாலும் சரி, உக்ரைன்ல நடந்தாலும் சரி, காசால நடந்தாலும் சரி, எங்களோட ஸ்டாண்ட் என்னைக்கு ஒரே மாரி தான் எல்லாத்துக்கும் கண்டனங்கள் தெரிவிப்போம் அப்படிங்கிற யூரோப்பியன் யூனியன் தரப்பு வந்து மாறிக்கிறாங்க. இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில ஈரோப் இந்த பிரச்சனையெல்லாம் அமெரிக்காக்கு ஏத்தபடி அமெரிக்கா சொல்ற மாரி செய்யறதுக்கு மறுக்கறனால தான் இப்ப அமெரிக்கா அவங்க சைடுல அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்களா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் 800 பில்லியன் கேட்க போறாரு அமெரிக்கால. அதுதான் இங்க சிக்கலா இருக்குது. இப்ப யார் தருவாங்க? அமெரிக்கா தருவாங்களா? அப்ப அமெரிக்காக்கு எப்படி நம்ம போட்ட அக்ரிமெண்ட்ஸ்லாம் ஒத்துக்க முடியும்? இதுக்கு உங்ககிட்ட சரணடையதுக்கு நான் ரஷ்யாகிட்டயே போய் சேர்ந்துக்கலாம்ல. அது நல்ல டீல் தானே! எங்களுக்கு எல்லாம் நல்லாவே தானே இருக்கும். அப்படிங்கிறது போலலாம் பேசுறதுனால தான் ட்ரம்ப் அவர்களுக்கு வேற வழி தெரியாம தான் அமெரிக்காவோட ஒரு பீஸ் ஒப்பந்தம் வந்து ரஷ்யா ஒத்துக்குறாங்க. ஆனா ஈரோப்பும், உக்ரைனும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஆகுறதுனால, நான் யாரு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ட்ரம்ப் அவர்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இதுல வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்ப ஈரோப் வந்து பார்த்தா அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டா வருதா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெடியா இருக்கணும். கோஸ்டா அவர்களோட ஸ்டேட்மெண்ட் இதுதான் இருக்கு. எல்லாத்தையும் கண்டனம் தெரிவிக்கணும். நம்ம ரெடியா இருக்கணும். நம்மளால என்ன செய்ய முடியும்ன்றத காட்டணும். சம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல சினாரியோஸ்லாம் நம்ம பேசிக்கிறோம். எப்படி ட்ரம்ப் அவர்கள்ட்ட அணுகணும்? எப்படி வந்து நெகோஷியேட் பண்ணணும்? என்ன மாரியான மெஷர்ஸ் எடுக்கணும்? இது போல ஒரு ஈவென்ட் நடக்குது அப்படின்னா, இந்த தீவுல என்ன மாரி செய்யணுன்றதெல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுல மெயினான விஷயம் என்னன்னா, ரஷ்யா கூட எப்போ ஜெர்மனி இந்த எனர்ஜி வாங்க மாட்டோம்னு துண்டிக்கப்பட்டுச்சோ, அப்பவே முடிஞ்சிருச்சு.
ஏன்னா ஜெர்மனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் எக்கானமி. அந்த எக்கானமி நம்பி ஈரோப் பெருமளவுல இருந்தாங்க. இப்ப தொடர்ந்து ஜெர்மனி மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கறனால, ரஷ்யாவோட எனர்ஜி செக்டாரோட அதுதான் மிக பெரும் சிக்கல்கள ஏற்படுத்திக்கு யூரோப்பியன் யூனியனுக்குள்ளேயே. அதுவும் சீரியஸான எக்கனாமிக் அப்புறம் பொலிட்டிக்கல் கான்சிக்வென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் ஏற்படுத்துது. அது யூரோப்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படிங்கும்போது மேற்கு மீடியாக்களே வந்து பார்த்தீங்கன்னா எழுத ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதுவும் குறிப்பா யூரோப் மீடியாக்களே எழுத ஆரம்பிச்சுக்கிறாங்க. இந்த எனர்ஜி சோர்ஸ் அப்படிங்கிறது பண்ணா ரஷ்யா கிட்ட அவங்களுக்கு தேவை. ஆனா உக்ரைன்ல எல்லாத்தையும் உடைச்சு விட்டாங்க. எல்லா பைப்பையும் முடிச்சு விட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப வேணும்னா என்ன பண்ணுவாங்க? ரஷ்யா கிட்ட போய் நின்னா ரஷ்யாவோட அசெட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ரிலீஸ் பண்ணி ஆகணும் ரஷ்யாக்கு. அப்பதான் ரஷ்யா கிட்ட போய் ரஷ்யா இந்த மாதிரி கொடுங்கன்னு கேட்க முடியும். அப்ப ரஷ்யா என்ன சொல்லுவாங்க? இதுக்கு மேல உன் நாட்டுல நான் காசு வச்சுக்க மாட்டேன். என் நாட்டுல நீ காசு கொண்டு கொடு அப்படிங்கிற கேட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இதுக்கப்புறம் என் காசு தான் நீ யூஸ் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா, யூரோப் அவங்களோட காசு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா ரஷ்யாவோட காசை? ஸோ அப்ப அமெரிக்காக்கு வேல்யூ போயிரும் இல்லையா? அப்படின்ற ஒரு கேள்விகள் இங்க வருது. ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். அதனால தான் ட்ரம்ப் அவர்கள் அவரோட மைட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வேற வழி இல்லாம கிறுக்கு பிடிச்சிருச்சு அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள் இருக்கு. அதாவது தோல்வி, விரக்தி, சரி அதான் ஆயிடுச்சுல, அழிச்சு பார்த்துக்கலாம் கடைசியில அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா, மேண்டாக் அப்படின்னு உக்ரைனை பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வேற யாரோவா அப்படிங்கிற கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ யாரு என்னங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பேசுபொருளா மாறிட்டு இருக்கு யூரோப்ல திரும்பவும். அமெரிக்காவை நோக்கி போவாங்களா? இல்ல ரஷ்யா வேற வழி இல்லப்பா நீ தான் பக்கத்துல இருக்க குடுப்பா அப்படிங்கிற போவாங்களான்னு தெரியல. இந்த டைம்ல தான் ட்ரம்ப் அவர்களோட ஒரு போஸ்ட் வந்திருக்குது. ரொம்ப நல்லா பேசுனுங்க. கொலம்பியாவோட அதிபர் இருக்கிறார்ல, ஒரு நல்ல ஹானர். பெருமையா இருக்கு அவர்கிட்ட பேசுனது. கஸ்டோ அவர்கள். அதுவும் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த ட்ரக் விஷயம் இதெல்லாம் வந்து பண்ண பேசிக்கிற அவர்கிட்ட. அதுல வந்து பாத்தீங்கன்னா, அப்ப அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பண்ண பேசியிருக்கோம். நெறைய கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குல்ல பேசிக்கிறோம். ஆனா எனக்கு அவரோட பேசுறதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா புடிச்சிருக்குது? அவரோட டோன் இருக்கு தெரியுங்களா பேசும்போது? ரொம்ப நல்லா இருந்தது. அவர்கிட்ட பேசும்போது டோன் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அது மட்டும் இல்லாம நான் கூப்பிட்டுருக்கிறேன். "வாப்பா ஊருக்கு, அமெரிக்காவுக்கு வந்து பார்த்துட்டு போவா. என்ன வரியா? இல்ல நான் என்ன அனுப்பி விட்டுமா? ஆள் அனுப்பட்டுமா? மார்கோ ரூபியோ அவர்களா வரட்டுமா? வந்து பார்த்து பேசி என்னன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஃபாரின் மினிஸ்டர் அனுப்புறீங்களா இங்க?" அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து ட்ரம்ப் அவர்கள் அப்படியே ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிறாரு. கொலம்பியா தரப்புல இருந்து நல்லா பேசிக்கிறார். அந்த டோன் நல்லா இருந்தது அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் கேட்டார் இல்லையா? அதாவது பெட்ரோ அவர்கள் வந்து பேசக்கூடிய அந்த போட்டோ வந்து பண்ண போஸ்ட்ல போட்டிருந்தாரு. அந்த டோன் எப்படி இருக்கும்னா, "ஐயா, சொல்லுங்கய்யா. மைக் இருக்குதுன்னு பேசுறோம்லாம் தப்பா எடுத்துக்காதீங்கய்யா. நீங்க என்ன சொல்றீங்களோ சரின்னு கேட்டுக்கிறேங்கய்யா. என்ன பண்ணணும்யா?" அப்படிங்கிற வந்து பண்ண கேட்டுப்பாரா? அப்படிங்கிற கேள்விகள் பலருக்குள்ள இருக்கு. சொல்றதுக்கு சரி அப்படின்னு எஸ் சார் அப்படிங்கிறது போல இந்த சூர்யா அவர்கள் கேட்பாங்க. சார் அப்படிங்கிறது போல. அந்த சார் அப்படிங்கிறது போல அட்டிலேருந்து வரணும். அப்பதான் அந்த ரெஸ்பெக்ட். அந்த டோன் வந்து பண்ண ட்ரம்ப் அவர்களுக்கு பிடிச்சிருச்சா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எஸ் சார் அப்படிங்கிறது போல கொலம்பியாவோட அதிபர் சொல்லிப்பார் போல தெரியும். இப்ப கொலம்பியாவோட அதிபர் மக்கள் முன்னாடி வந்து மக்களே முன்னாடி வந்து வேற மாதிரி பேசியிருந்தாரு. இப்ப வந்து நான் மக்களே நான் பேசினேன். அதிபர் கிட்ட பேசினேன். கிரேட் எம்பையர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவ தூதர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோ அவர்கள் வந்து பேசிக்கிறாரு. அங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நேரம் வெனிசுலாவோட இப்ப அதிபரா இருக்கிறாங்களே டெக்லே அவர்கள் அவங்களுக்கு நான் கால் பண்ணி பேசினேன். ஒரு விஷயம் ப்ரொபோஸ் பண்ணிக்கிறார் தல. நான் ப்ரொபோஸ் பண்ணிக்கிறேன் ட்ரைபேட்ரியட் டைலாக் 3 நாடுகள் உட்கார்ந்து பேசலாம் அப்படிங்கிறதுல ஒரு ஒப்பந்தங்கள் இருக்கு. அமெரிக்கா, வெனிசுலா, கொலம்பியா இந்த 3 நாடுகள் வந்து பண்ண பேசணும். ஏன் பேசணும்? இணைஞ்சு செயல்படணும் அப்படின்னா சிவில் கான்ஃபிளிக்ட் உள்நாட்டுக்குள்ள கலவரம், போர் அது இதுன்னு எதுவும் வந்துடக்கூடாதுன்னா பேசி ட்ரைபேட்ரியட் டீல வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நல்லபடியா அது இந்த உலகத்துக்கு நல்லது. உலகத்தோடய வந்து பண்ணா நம்ம பேசணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்டெபிலைஸ் பண்ணிடலாம். வெனிசுலாவ ஸ்டெபிலைஸ் பண்ணிடலாம். அந்த சொசைட்டிக்கான நல்ல விஷயங்கள் செஞ்சிடலாம். நம்மளுக்கும் நல்லது நடக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து வேலை செய்வோம் அப்படிங்கிற அவர் தப்புன்னு வந்திருக்கு. மக்களோட ஒன்னா சேர்ந்து வேலை செய்வார் அவரு. பட் இந்த ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டாரா? இப்ப இவரு வெனிசுலால போய் திருப்பி அழுத்தங்கள் போடுவாங்களா அப்படின்ற கேள்விகள். இதே வெனிசுலால வந்து பாத்தீங்கன்னா இந்த டோன் எதுவும் மாறின மாதிரி தெரியல. கொலம்பியால டோன் மாறிடுச்சு. ட்ரம்ப் அவர்களே ட்ரம்பே வா என்ன புடிச்சிட்டு போ பாப்போம். அந்த ஆரஞ்சு யூனிஃபார்ம்ல போடு பாப்போம் அப்படிங்கறது போல பெட்ரோ அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்கள் போன் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரைபேட்ரியட் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். நம்ம நாட்டுக்கு மோசமாயிரும் அப்படிங்கிறது போல பேசக்கூடிய பெட்ரோ அவர்களுக்கு வித்தியாசங்கள் தெரியுது. ட்ரம்ப் அவர்கள் காலுக்கு முன், ட்ரம்ப் அவர்கள் காலுக்கு பின் அப்படிங்கிறது போல வித்தியாசங்கள் தெரியுது. இப்போ ஆனா வெனிசுலாவோட தற்போதைய அதிபரா இருக்காங்களே டெக்லே அவர்கள். அதாவது ஒரு கரை ஏற்பட்டுருச்சு உறவுல. ரொம்ப பெரிய கரை.
அது இதுவரைக்கும் இந்த மாரி இல்ல. பட் இதுக்கப்புறம் அது எப்பவுமே போக முடியாத அளவுக்கான ஒரு கரைய எங்க வரலாறுல ஏற்படுத்திட்டீங்க. வாஷிங்டன், நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? வெனிசுவேலாவான நாங்க டோர குளோஸ் பண்ணிட்டு இருக்கிற மாரி பேசுறீங்க. நீங்க தான் எங்க மேல சாங்ஷன் போட்டீங்க, பிளாக்கேட் பண்ணீங்க, அட்டாக் பண்றீங்க. நாங்க எங்கேயும் போருக்கு போல, எதுவுமே பண்ணல. நாங்க ஒரு அமைதியான நாடு. இதுல என்னன்னா, அமைதியான நாட்டு கூட நியூக்ளியர் பவர் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஆதிக்கம் செலுத்துது. இங்க அதுதான் இதுல இருக்கக்கூடிய வித்தியாசம். ஹிப்போக்ரஸியா நடந்துக்கிறீங்க நீங்க. நீங்க பேசுறது உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாரியே இருக்கு. மத்தவங்கள பத்தி நீங்க எதுவும் பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறது போல அவர் தரப்பு. இதே இந்த இன்டீரியர் மினிஸ்டர் வெனிசுவேலா கெபெலோ அவர்கள் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் தரப்புலருந்து என்ன ஸ்பீச்னா 100 நபர்கள் கிட்ட இறந்துட்டாங்க. கொல்லப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவோட ராணுவ தாக்குதல்னால 100 நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஜனவரி 3லருந்து இன்னும் பல நபர்கள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் அங்க அவர் தரப்புலருந்து வந்துகிட்டு இருக்கு. இப்ப வெனிசுவேலால எப்பவுமே இது ஒரு கரையா தான் இருக்க போகுது. அதிபர தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அப்பா இருந்துக்கிறீங்க அப்படிங்கிறது போல ரொம்ப மோசமான விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுவேலால நடந்திருக்கு. அமெரிக்கா செஞ்சது ஏற்புடையது அல்ல வெனிசுவேலாக்கு. இது என்னதான் இருந்தாலும் வரலாறுல வெனிசுவேலால இது போல ஒரு அதிபர் தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம நாட்டுல ஆண்டுட்டு இருந்த ஒரு நபர் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா, பிற்காலத்துல வரக்கூடிய அந்த சந்ததியினர்கள் இப்படி ஒரு ஆள்ல நம்மள ஆண்டுட்டு இருந்தாங்களா? அப்படிங்கிற வந்து பண்ண கேள்விகள் வரும் இல்லையா? நாளைக்கு அவங்களுக்கு ஒரு காலம் வந்து அவங்க பெரிய ஆள் ஆகும்போது, என்ன இருந்தாலும் உங்க அதிபர் தூக்கிட்டு போகப்பட்டவங்க தானே! அப்படிங்கிறது போல சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல ஒரு கரை வடு அப்படிங்கிற ஒரு மனை ஏற்பட்டிருக்கு. ஆனா இதே நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான்ல புரொட்டஸ்ட் 11 நாளா வந்து பயங்கரமான புரொட்டஸ்ட் சில பகுதிகள்ல மக்கள் அமைதியா போராடுறாங்க. ஆனா பல பகுதிகள்ல ஆயுதம் ஏந்திய போராட்டக்காரர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேரியேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னா, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, மினியாபோலிஸ் அமெரிக்கால வந்து புரொட்டஸ்ட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நபர வந்து பார்த்தீங்கன்னா, லீகல் அப்சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஐசி ஏஜென்ட் வந்து கொன்னுட்டார். அதுல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. மெடிக்கல் ஆளு கூட வந்து பார்த்தீங்கன்னா, உதவிக்கு அனுப்பல, உடல அப்படிங்கிறத பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப புரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா, ஐசி ஏஜென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள இரும்பு கரம் கொண்டு அடக்கிட்டு இருக்காங்க. சுடுறாங்க. இது இந்த கேஸ் வச்சு மூஞ்சில அடிக்கிறாங்க. இந்த இது ஸ்ப்ரே, பெப்பர் ஸ்ப்ரே. இது போல பல்வேறு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. வேற எங்கேயாவது போய் கொல்லுங்க. ஏன் இங்கே நின்னு எங்கள கொல்றீங்க? வேற வேற ஊர்ல போய் கொல்லுங்க. அப்படிங்கிற மக்களே வந்து பாத்தீங்கன்னா, பேசக்கூடிய விஷயங்கள் வந்து தெரியுது. இப்போ அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் என்ன கேட்கிறாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய நெட்டிசன்லாம், ஏன் இப்ப ஈரான் வந்து அமெரிக்கால ஸ்டெப் இன் ஆயி டெமோக்ரஸிய நிலைநாட்டக்கூடாது ஸ்டெபிலிட்டிக்காக அப்படிங்கிறது போல அவங்களே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ரூல்ஸ் பேஸ்ட் ஆர்டர் தானே. ஸோ அத வந்து ஈரான் வந்து இங்க நிலைநாட்டலாம் இல்லையா? அவங்க நாட்டுல இருக்கிறத வந்து அவங்க கேட்கறாங்க அப்படின்னா, இங்க நடக்கிறது யார் கேட்கறது? இது ஒரு டொமஸ்டிக் டெரரிசம்ங்க. அப்படிங்கும்போது அங்க இருக்கிற நபர்கள்லாம் கேட்டுக்கிறாங்க. பட் இருந்தாலும் இதுக்கெல்லாம் எந்த ஒரு வழியிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே கிடைக்க போறதில்ல. நியாயம் அப்படிங்கிறது அமெரிக்காவோட அதிபரான தேவ தூதரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்றதே நியாயம். அதுவே உண்மை. அதுவே சாசனம். அதுவே கட்டளை. எல்லாரும் அதுபடி கேட்டு நடந்துக்கங்க. இல்லன்னா ஃப்ளைட் அமுக்கிருவாரு அப்படிங்கிறத ஃப்ளைட் அனுப்பிருவாரு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். கேட்டு நடந்துக்குவாங்களான்னு பார்க்கலாம். அடுத்தது சிரியா. சிரியால வந்து ஜொலானி அவர்களோட அரசாங்கம் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வந்து பார்த்தீங்கன்னா, அலப்போ பகுதிகள்ல எஸ்டிஎஃப்க்கு எகெயின்ஸ்டா பயங்கரமான தாக்குதல். அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள்ல. இதுக்கு பின்னாடி பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அ ஜொலானி அவர்கள், இந்த அல் சாரா அவர்கள் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கொல்ல ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணிக்கிறாங்க. அவர வந்து பார்த்தீங்கன்னா, சூசைட் பாம்பர் மாரி வெடிக்க ட்ரை பண்ணிக்கிறாங்க. இல்ல துப்பாக்கி வச்சு சுட ட்ரை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டிஎஃப்க்கு எகெயின்ஸ்டா அவங்க தரப்புல அட்டாக் நடந்துட்டு இருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதே நேரத்துல சிரியா, அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பேக்ட்ரியும் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன எஸ்டிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கையில குடுத்துருங்க. சிரியா நீ போய் எடுத்துக்க. தெற்கு மட்டும் எனக்கு குடுத்துருங்க அப்படிங்கிற பாகப்பிரிவினை நடக்குமா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ மீட்டிங் பாரிஸ்ல முடிஞ்சிருக்கு. இது போல ஒரு பில்டப் இங்க டென்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட்ல என்ன மாரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு YouTube 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவும் எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பையன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.